நானும் வந்ததுல இருந்து பார்த்தேன். உமாக்காவும் சொன்னாங்க, ஏன் புக்கே எடுத்து கொடுக்கறது கூட யாராவது மேலே வாங்க பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இந்த இவ்வளவு நேரத்துல ஒருத்தர் கூட மேலே ஏறல, எங்க ஆட்களை தவிர, என் கூட வந்தவங்களை தவிர. மீது எல்லா ஆட்களும் சுற்றி எல்லாம் இங்கேயே தான் இருக்கிறாங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இவர்களுடைய அணுகுமுறைகள், அவர்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த கட்டுக்கோப்புடன் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக செய்கிறார்கள் என்பது பார்க்கறதுக்கு வியப்பாதான் இருக்கிறது. பெரியாரும் பெண்களும் என்று எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் பல கருத்துரைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரியார் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. ஏன்னா எல்லாரும் தொடர்ந்து சொல்றதுதான், செங்கல்பட்டு மாநாட்டில் முதல் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு பெண்களுக்கான சொத்தின் சம உரிமை கொடுப்பதற்கான தீர்மானத்தை போட்டார். இதெல்லாம் எல்லாரும் சொல்றதா. தந்தை பெரியார் என்றாலே எல்லாரும் சொல்றதுதான் பெண்களுக்கான சுயமரியாதையை கொடுத்தது தந்தை பெரியாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கே தெரியாம தந்தை பெரியார் என்னென்ன செய்திருக்காருங்கிறத எடுத்துரைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருந்தது. அதற்காக தான் நான் இந்த இடத்துல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தம் திட்டமா இந்த இடத்துல கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது காரணமே அதுதான். நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில எல்லா பெண் பிள்ளைகளுமே படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலா நான் அதிகமா சோசியல் மீடியாவில் நைட் டைம்ல நான் நிறைய சோசியல் மீடியா ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னென்ன நடக்குது, என்ன யாராவது என்ன திட்டிருக்காங்க, என்னென்ன போயிட்டு இருக்கு, என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத பாக்குறது என்னுடைய வழக்கமாவே இருக்கும். ஒரு முறை நான் அது போல பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு கிறிஸ்துவ மத போதகர் அவங்க சர்ச்சில் ஒரு லேடி தான், அவங்க சர்ச்சில் அவங்க பிரசங்கம் பண்ண ஒரு வீடியோவை பார்த்தேன். உண்மையிலேயே நான் அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப எப்படி சொல்றது, வியப்பில் ஆழ்ந்தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோ நான் பார்க்கும்போது அந்த லேடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பெண்கள் முன் காலகட்டத்தில் அவர்கள் மாறாப்பு போடுவதற்கு கூட தடை இருந்தது. அப்போ பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்தி ரொம்ப அடிமை விலங்குகளை வைத்துட்டு இருந்தாங்க. அப்போ தேவன் உற்று நோக்கி அதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். இவர்கள் எல்லாம் ரொம்ப அடிமைப்பட்டிருக்கிறார்கள், இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், அதற்காக ஒரு மனிதனை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று தந்தை பெரியாரை அவர் நோக்கி எடுத்து, தந்தை பெரியார் அவர்கள் மூலியமாக தான் பெண்கள் எல்லாம் இது நான் மாறாப்பெல்லாம் போடுறோம், இதெல்லாம் செய்யறோம், இதெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை பெண்களுக்காக அவர் கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் திருப்பி அதுக்கே போறீங்க அப்படின்னு அவங்க பேசும்போது நான் நல்லா தானே ஆரம்பிச்சாங்க, என்ன கடைசியில இப்படி கொண்டு வந்துட்டாங்கிற மாதிரி நான் ரொம்ப வியப்பா பார்த்தேன். ஆனா அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன தெரியுமா? நாமெல்லாம் உமாக்கா பேசுனது போலதான், மாறாப்பு போடக்கூடாது அப்படிங்கிற காலகட்டத்தில் மாறாப்பு போடணும், பெண்களும் எல்லாரும் போடணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா ஆணித்தரமா தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். எல்லாருமே சொல்றாங்களா, பெண்ணுன்னா பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், மஞ்சள் பூசிக்கணும். ஆமா, எனக்குமே அதுதான் ஆசை. பெண்கள் என்றால் பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், தலைவாரி இருக்கணும், மஞ்சள் பூசிக்கணும், எனக்கு அது ஆசை, அது என்னுடைய விருப்பம். அதே சமயத்தில் நான் ஜீன்ஸும் போடுவேன், டாப்ஸும் போடுவேன், கிராப்ஸும் போடுவேன், அதுவும் என்னுடைய விருப்பம். அந்த அளவுக்கு என்னுடைய சிந்தனையை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுதான் இந்த சமூகத்தில் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த மாற்றம். அதை தான் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் அதனுடைய பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பலமுறை பலரும் தந்தை பெரியாரை குறித்து அவதூறு பேசும்போதும் சரி, மற்ற தலைவர்களை குறித்து அவதூறு பேசும்போதும் சரி, நான் சிந்தித்து பார்ப்பேன். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் இருந்தால், நிச்சயமாக இந்த காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் இருந்தால் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நலத்திட்டங்களை எண்ணி கண்டிப்பாக உச்சி கொண்டிருப்பார், கண்டிப்பாக அதற்கு துணை நின்றிருப்பார். அதே சமயம் அவருக்கு தேவையில்லாத அவதூறுகளை பரப்பி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மனதில் பலவித குழப்பங்களை ஏற்படுத்தி பிரிவினைகளை உருவாக்கக்கூடியவர்களை பார்த்திருந்தால் நிச்சயமாக வெங்காயத்தை கொண்டே அடிச்சிருப்பாரு. இதுதான் நிச்சயம் நடந்திருக்கும். இதை தந்தை பெரியார் கண்டிப்பாக செய்திருப்பார். பலரும் இத புரிஞ்சுக்காம யார் பேச போறா, யார் சொல்ல போறாங்கிறது இஷ்டத்துக்கு பேசுறது, பல கருத்துக்களை பொய்யான கருத்துல. நான் அருள்மொழி அக்கா வந்தோடனே நான் அவங்களை பார்த்தேன், கையில 14 புக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எண்ணி பார்த்தேன். எதுக்காக இது சொல்றேன்னா, யாரும் சரி தந்தை பெரியாரை குறித்து பேசுவார்கள், மேடையில் பேசும்போது கரெக்டான ஒரு தகவலை தான் நிச்சயமாக இந்த நாள் வரைக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏதாவது ஒரு தகவல் நம்ம தவறாக சொல்லி அதை கரெக்டா சொல்றதே தவறா சித்தரிக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த காலத்துல இருக்கிறாங்க. அது மாதிரி எதுவும் போய்விடக்கூடாது. நான் வந்ததுல அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். மடியில அவ்வளவு புக்கு அடுக்கி வச்சு ஒவ்வொன்றுத்துல இருந்து ஒரு நோட்ஸ் எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து இந்த அளவுக்கு அவங்க தெளிவா படிச்சு நம்மள்கிட்ட சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நாமல் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு அடித்தட்டை யார் போட்டது, இந்த அடித்தளத்தை யார் தொட்டதுங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக அவன் பாட்டுக்கு வாயில பேசுறதெல்லாம் தான் வீரமா கத்தி பேசிட்டா அது உண்மை நம்பக்கூடிய காலகட்டத்துல நாம இருக்கிறோம்.
உண்மைகள் வந்து கத்தி பேசுறதுனால எதுவுமே உண்மைன்னு ஆயிராது, அவங்க சொல்றது சரின்னு ஆயிராது. அதை தெரிஞ்சுக்கணும், தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இவர்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அந்த மேடையில அவர்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கிறது எங்களுடைய பெருமையாக நான் நினைக்கிறேன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா காலையில வந்து நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய மகளிர் தின உரை அவர் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைன்னு தளபதி ஆரம்பிக்கும் போதே அதை சொல்லிதான் ஆரம்பித்தாரு. அந்த அளவுக்கு இருந்த காலத்தை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க ஆனா எங்களுடைய சுய காலில் நிக்கணும்னு சொல்லி அப்படி தொடங்கிய ஒரு உரையை அவர் வந்து கடைசியில பிங்க் ஆட்டம் மூலம் மகளிருக்கான சுய தொழிலாக, மகளிருக்கான முன்னேற்றமாக, மகளிருக்கான பாதுகாப்பாக பிங்க் ஆட்டம் மூலம் நிறைவு செய்தார் இல்லையா? அதுதான் தளபதியினுடைய ஆட்சி, அதுதான் தளபதியினுடைய மாண்பும் கூட. தந்தை பெரியாருக்கு யாரும் தந்தை என்ற பட்டத்தை கொடுக்கவில்லை, நாமளா அவருடைய செய்த செயல்களை வைத்து தந்தைங்கிற பட்டத்தை கொடுத்தோம். அதே போலதான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்பாங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. போன முறை மார்ச் 8 வந்து பிரசிடென்சி காலேஜில் அக்கா உமா அவர்கள் தான் தொகுப்பாளராக இருந்தார்கள். அந்த மாணவர்களுடைய ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்னை அழைத்திருந்தார்கள், நான் சென்றிருந்தேன். பல பெண்களும் இருந்தார்கள், ஆண் பிள்ளைகளும் இருந்தார்கள். அப்போ வந்து புதுமை பெண் திட்டம் வந்து துவங்கிய அந்த கொஞ்ச காலம் தான் இருந்தது. எல்லா பெண் பிள்ளைகளுமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. புதுமை பெண் திட்டம் வந்து எந்த அளவுக்கு படிப்புக்கு ஊக்குவிக்குது அப்படிங்கிறது. அப்போ அந்த மீட்டிங், அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உமாக்கா வந்து எல்லாருக்குமே பெண் ஏன் அடிமையானாலுங்கிற புத்தகத்தை கொடுத்து நிச்சயமா நீங்க எல்லாம் படிங்கன்னு சொன்னாங்க. நான் கூட அது வயசு பிள்ளைங்க இல்லையா, வாலிப பிள்ளைங்க, அவங்களுடைய விளையாட்டு தனத்துல புத்தகத்தை வாங்கி எங்கேயா வச்சிருவாங்கிறத நான் நினைச்சேன். நான் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு ஒரு பர்சனல் மெசேஜ் வந்தது. அந்த கூட்டத்தில் பேசிய ஒரு மாணவி வந்துட்டு அவங்க கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப காரசாரமா பேசுறாங்க. அவங்க வீட்டில் 3 பெண் பிள்ளையா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏன் அவங்க அப்பாவும் கூட 3மே பெண்ணா பிறந்துருச்சு அப்படிங்கிறத, எப்போ அந்த பெண்ணு காலேஜ் 2வது வருஷம் படிக்குது, அந்த காலம் வரைக்கும் அவங்க அப்பா அதை நினைச்சு ஏங்கிட்டு இருக்காரு, அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பேசும்போதே அந்த 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 இது கிராப் மட்டும் இருக்கும், நீங்க பாருங்க வீடியோ இருக்கும். அந்த பிள்ளை வந்து சொல்லும், இப்ப தெரிஞ்சுக்கோங்கப்பா, நான் பொண்ணா பிறந்தாலும் நான் தான் உன்னை காப்பாற்றணும். அந்த பொண்ணு அந்த ஸ்டேஜ்லயே வந்து பேசுச்சு. அந்த பொண்ணு வந்து எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறமா வந்து ஒரு இன்ஸ்டால மெசேஜ் போட்டுருச்சு, அக்கா நான் அந்த புக்கு ஃபுல்லா படிச்சேன், நான் படிச்சது எல்லாமே எங்க அப்பாவுக்கும் படிச்சு வாசிச்சு காட்டினேன், பாத்துக்கோப்பா பெண்களுக்காக இவ்வளவு நடந்திருக்கு, பெண்களுக்காக இவ்வளவு முன்னேற்றங்கள் செயற்படுத்திருக்கிறாங்க, நானும் வந்து நிச்சயமா இதே பெரிய முன்னேறி காட்டுவேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப வியப்பா இருந்தது. நாங்களும் பல மீட்டிங்க்கு போறோம், பல இடத்துல பேசுவோம். அதை வந்து எத்தனை பேர் கேட்குறாங்கிறது எங்களுக்கு தெரியாது, எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தெரியாது, எல்லார் இடத்துலும் அது போய் சேருதாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன பேசுகிறோமோ எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து வச்சுட்டு கடகடன்னு ஒப்பிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். அதை அந்த பிள்ளை சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வந்து என்ன, நாம இனி அடுத்து ஏதாவது ஒரு இடத்துல பேசினா கண்டிப்பா எல்லாரும் பயன்பெற வகையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய கருத்தை பேசணும், எல்லாரும் மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பேசணும் அப்படிங்கிறத அன்னைக்குதான் நான் வந்து உணர்ந்தேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் வந்து அந்த இடத்துல இது பண்ணும்போது மாண்புமிகு சென்னை மாநகரத்தின் மேயர் வணக்கத்திற்குரிய சகோதரி பிரியா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உமாக்கா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, தமிழகத்தில் மொத்தம் 11 பெண் மேயர்கள், அது என்றுமே எங்களுக்கும் பெருமை, நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பெருமை. மொத்தம் தமிழகத்துல 21 மாநகராட்சிகள் இருக்கு, அதுல 11 பேர் நாங்கள் பெண் மேயர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டோம். 11 பேருமே இன்னைய நாள் வரைக்கும் மக்கள் நலனாக இருந்தாலும் சரி, அனைத்து திட்டங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் பணிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்களுடைய மனதுக்கு உட்பட்டு நாங்கள் எங்களுடைய தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இன்னைக்கு வரைக்கும் களப்பணியில் நின்று அதை செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய அனைத்து எங்களுக்கு ஒத்துழைப்புகளையும் ஊக்கத்தையும் நம்மளுடைய திராவிட மாடல் அரசும் சரி, நம்மளுடைய அனைத்து தோழர்களும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் சொன்னதுதான், நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆட்சியில வந்து பல நலத்திட்டங்கள் பெண்களுக்காகன்னு சொல்றாங்க இல்லையா, அதை வந்து ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லை. ஏதோ ஒரு கோஷம் சொன்னாங்க, 1000 ரூபாய் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டாம். என்ன பாதுகாப்பு குறைஞ்சிச்சு, நீங்க 1000 ரூபாய் வேண்டாங்க. நீங்க 1000 ரூபாய் வாங்குற பெண்மணிகிட்ட போய் கேளுங்க, வீட்டுல இருக்க அம்மாட்ட போய் கேளுங்க, அந்த 1000 ரூபாயோட மகிமை என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து நிறைய இடத்துல மீட்டிங்ல பேசியிருக்கேன். விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் எல்லாம் களப்பணியாற்ற சென்றிருக்கும் போது அது எப்பவுமே அமைச்சர் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்வார், அந்த இடத்துல போயிட்டு அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அந்த 1000 ரூபாயோடைய மகிமை என்னன்னு, சிட்டில இருக்க நமக்கு அதனுடைய பயன் என்னங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆனா அவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க அதனுடைய மகிமை என்னங்கிறது சொல்லுவாங்க. பள்ளி படிப்பை கூட படிக்க முடியாத ஏழை மாணவர்களிடம் போய் கேளுங்கள்,
புதுமை பெண் கொடுக்கின்ற 1000 ரூபாய் அவர்களுடைய கல்லூரி படிப்பையும் தாண்டி அவர்களுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவுகிறது என்பதை அவர்கள் சொல்வார்கள். எல்லாத்தையுமே வந்துட்டு பயன் அடைகிறவங்க தான். கார்ல சொகுசா போயிட்டு வர நாம இது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்றதுக்கும் அந்த அடித்தட்டு மக்கள் கஷ்டப்படுறவங்க சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யாராவது ஒரு கஷ்டப்படுற மக்கள் எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வேண்டாம், எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம்னு சொல்லி நம்ம எங்கேயாவது கேட்டிருக்கோமா? இருக்கிறவங்க தான் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, பிரிவினைவாதங்களை உருவாக்குவதற்காக இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உமாக்கா சொல்லும் போது சொன்னாங்க இல்லையா, பல அவதூறுகள், பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் நாம பதில் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செயல் திட்டங்கள் மூலமாகவும் மக்கள் நலப்பணிகள் மூலமாகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து திருப்பி அடி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். தமிழகத்தை உயர்த்தி கொண்டேதான் இருக்கிறார். மேலும் மேலும் தமிழகம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம இளமாறன் அண்ணனுடைய பாப்பான்னு நினைக்கிற அந்த பாப்பா வந்து இந்தி எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு எனக்கு உண்மையில அந்த பாப்பா பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அந்நிய மொழி குயிலாக கூவி மயிலாக ஆடினாலும் மயங்க மாட்டோம், அன்னை தமிழுக்கு ஆவி தரவும் தயங்க மாட்டோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து சொன்னதான் எனக்கு வந்து மனசுல ஞாபகம் வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு நாங்க சொல்லி தரலங்க, ஹிந்தி வேணான்னு சொல்லி நாங்க சொல்லி தரல, நீங்க திணிக்கிறதுனால அந்த பிள்ளை வேணான்னு தேர்ந்தெடுத்திருக்கு. அந்த பகுத்தறிவை தான் தந்தை பெரியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பகுத்தறிவு அந்த பிள்ளைக்கு வந்திருக்கிறது. நம்ம வந்து ஹிந்தி தெரியாது போடாங்கிறதெல்லாம் வந்து நாங்க இப்ப தமிழகத்துல யாருமே சொல்றது இல்லை. ஹிந்தியே தேவையில்லை போடான்னு தான் நாங்க சொல்றோம். ஹிந்தி தெரிஞ்சாலும் தெரியனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லைங்க. நான் சமீபத்துல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து அமெரிக்கா சென்றிருந்தான்னு நினைக்கிறேன். அப்போ பத்திரிகையாளர்கள் கேள்வி ஏதோ கேட்கிறாங்க, அது அவருக்கான கேள்வி. அது அவருக்கான கேள்விங்கிறதே அவரால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர் இருக்கிறார் அமெரிக்காவில். அப்ப பாத்துக்கோங்க, அந்த பாப்பா கேட்டுச்சுல, பிரதமர் தாத்தா நீங்க இது அமெரிக்காவுக்கும் இதுக்கும் போறீங்களே வெளிநாடுகளுக்கு, நீங்க என்ன அங்க போய் இந்தியா பேசுங்க, பேசிதான் பாருங்களேன் ட்ரம்ப்கிட்ட போய் இந்திய, அப்ப தெரியும் உங்களுக்கு அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது. உண்மையிலே வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அளவுக்கு சின்ன பிள்ளை ஒரு தம்பி எந்திரிச்சு சொன்னாங்க இல்லையா, விதவை என்பதற்கு மறுபெயர் என்னன்னு சகோதரி கேட்கும் போது கைம்பெண் சொல்லியிருந்தது வந்து அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லி கொடுத்து கூட இருப்பாங்க. அதற்கான அர்த்தத்தையும் சொன்னான் பாருங்க. அதுதான் பெரியார் அவர்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னமும். பெரியார் அவர்கள் வந்து ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, அவருடைய காலகட்டத்தில் இன்றைக்கு அவர் இருக்கும்போது, நான் இருக்கும்போது இன்று என்னுடன் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னை திட்டிக் கொண்டிருக்கலாம், ஆனால் எனக்கு பின்னால் வர சந்ததியில் நிச்சயமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்ல, ஆனால் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு கற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படின்னு. அதை தான் தந்தை பெரியார் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த தமிழகத்துல என்னைக்குமே வந்து மக்கள் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். மகளிருக்கான சுயமரியாதையும் மகளிருக்கான சமத்துவமும் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டேதான் இருக்கும். இதற்கு தான் நம்மளுடைய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் நம்மளுடைய திராவிட மாடல் முதல்வர் தலைவர் அவர்களும் வந்து வித்திட்டு வழிவகுத்து நமக்கு எல்லாம் இதெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல காலம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கும் மக்கள் அனைவரும் நீங்கள் எல்லாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதனை கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.